அனைவருக்கும் சலோம். இந்த வார பராஷா நிட்சாவிம் மக்கள் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பு மோசேயின் இறுதி வார்த்தைகளை கேட்கிறோம். அவர் அவர்களிடம் கூறுகிறார், இன்று நீங்கள் அனைவரும் உங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். மிட்ராஷில் உள்ள முனிவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறார்கள். சாபங்கள் மற்றும் தண்டனைகள் பற்றி மக்களை எச்சரித்த உடனேயே மோசே இந்த வார்த்தைகளை பேசினார். அவர்கள் பயந்தார்கள், ஒருவேளை நடுங்கினார்கள். எனவே மோசே அவர்களுக்கு நினைவூட்டினார், எல்லாவற்றிற்கும் பிறகும் நீங்கள் இன்றும் நிற்கிறீர்கள். நாடுகள் உயர்ந்து தாழ விழுகின்றன, ஆனால் இஸ்ரேல் நிலைத்திருந்தது. செய்தி நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. அவர்கள் எந்த சோதனைகளையும் எதிர்கொண்டாலும் கடவுளுடனான உடன்படிக்கை அவர்களை தாங்கும். மிட்ராஷ் மற்றொரு அடுக்கை சேர்க்கிறது. மோசே தலைவர்களிடம் மட்டும் பேசவில்லை. அவர் மூப்பர்கள், அதிகாரிகள், குழந்தைகள், பெண்கள், விறகு வெட்டுபவர்கள் மற்றும் தண்ணீர் சுமப்பவர்களையும் உள்ளடக்கியார். ஏன்? உடன்படிக்கை சக்தி வாய்ந்தவர்களுக்கு அல்லது படித்தவர்களுக்கு மட்டுமல்ல என்பதை நமக்கு கற்பிக்க. அது அனைவருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் மதிப்பு உண்டு. மக்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக நிற்கும் போது அவர்களின் வலிமை அசைக்க முடியாதது என்று முனிவர்கள் விளக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்து போகும்போது அவர்களுடைய கூடியவர்களாகிறார்கள். இதனால் தான் மோசே அனைவரையும் ஒன்றிணைத்தார். எதிர்காலம் தலைவர்களை மட்டுமல்ல, முழு தேசத்தின் ஒற்றுமையையும் சார்ந்துள்ளது என்பதை காட்ட. மேலும் நமக்கான ஒழுக்கம் கொள்கை இதுதான். வாழ்க்கை எப்போதும் சவால்களை கொண்டு வரும். சில நேரங்களில் நாம் சிறியவர்களாகவோ முக்கியமற்றவர்களாகவோ அல்லது நமது போராட்டங்களால் உடைந்தவர்களாகவோ உணரலாம். ஆனால் நமது நோக்கத்தை பிடித்து கொண்டு ஒன்றாக நிற்கும் வரை நாம் ஒருபோதும் தொலைந்து போக மாட்டோம் என்பதை பராஷா நமக்கு கற்பிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீப்பொறியை கொண்டு செல்கிறோம். அது பெரிய வெளிச்சத்திற்கு சேர்க்கிறது. படைப்பின் திட்டத்தில் மிகச் சிறிய பங்கு கூட முக்கியமானது. எனவே பராஷத் நிட்சாவிம் நம்மை தைரியத்துடனும் ஒற்றுமையுடனும் வலுவாக நிற்க அழைக்கிறது. கடந்த காலத்தில் என்ன நடந்தாலும் நாம் உயர முடியும், வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம், ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை அறிய. நன்றி.